இங்க பாரு அம்மா பாரு சாமி. அச்சோ நாங்க கிளம்பிட்டோம். நம்ம எங்க போறோம்? ஊசி போட போறோம். இவனுக்கு வந்து இது 3rd வேக்சினேஷன். இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான், டேட் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா ஊர்ல இருக்கும்போதே நாங்க அவனுக்கு வேக்சினேஷன் போட்டுக்கணும். கரெக்டா அவங்க கொடுத்த டேட்ல நாங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 டேஸ்ல வந்து இங்க ஜோத்பூர் கிளம்பி வரதா இருந்துச்சு. தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போடும்போது காய்ச்சல் வரல, ஆனா செகண்ட் தடுப்பூசி போடும்போது பாத்தீங்கன்னா காய்ச்சல் வந்துச்சு. அதனால இப்ப 3rd வந்து வருமா வராதான்றது தெரியல. ஏன்னா இங்க இருந்து டிராவல் பண்ணி வேற போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போறோம். இது எல்லாமே இருக்க போய் நாங்க சரி நம்ம அங்க ஊர்ல போய் அவனுக்கு ஊசி போட்டுக்கலாம், என்ன ஒரு 2 நாளா அழுவான், அவனை எப்படியாவது வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் நாங்க இங்க வந்தோம். ஸோ இங்க வந்து நாங்க அவனுக்கு தடுப்பூசி போட்டாச்சு. தடுப்பூசி போட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பார்க் இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் அவனை விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூக்கிட்டு போனோம். அங்கங்க மேலே கொண்டுட்டு போற இறக்கு. நல்லா படுக்க வச்சு இறக்கு. இந்த பைத்தியக்காரி என்னதான் பண்றா? இப்ப என்ன வச்சு குரல் வித்து பண்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறா. பேசாம இவ்வளவு இந்த 2 கையால அடிக்கலாமா? சரி வேண்டாம். அப்புறம் நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? மம்மி சும்மா பேசிக்கிட்டு இருந்த மம்மி. டவுசர்ல அழுக்கா இருக்கு. இல்ல டவுசர் அழுக்காகல. உனக்கு பிடிக்காமையா இருக்கு பாரு. கேமரா எப்படி நல்லா பாக்குறான்னு. இங்க பாரு பாத்தியா? இங்க பாருன்னா இங்க பாக்குறியா? தங்கம் இங்க பாரு பாத்தியா? தங்கம் இங்க பாருங்க. தங்கம் அப்பா பாருங்க. போதும், நாளைக்கு வரலாம், சாயந்தரம் வரலாம்.